ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வர புதன்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆடிப்பூரம் வருது. ஸோ அந்த நாளில் நம்ம அம்மனுக்கு வளையல் மாலை கட்டி போடுறது ரொம்ப விசேஷம். ஸோ ரொம்ப சிம்பிளான முறையில் நம்ம வளையல் மாலை கட்டுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு வளையலாக உள்ளே வச்சு கோர்க்கிறது தான். முதல் வளையலை மட்டும் நல்லா டைட்டாக கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வளையலாக எடுத்து நம்ம சுற்றி சுற்றி கட்டினாலே போதும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த மாலையாக போடுறதுக்கு அந்த வளையல் அழகாக விரிஞ்சு வரும். அதே மாதிரி கலர்ஸ் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, என்னென்ன கலர் நம்ம கோயிலுக்கு வாங்கி கொடுக்கலாம், இல்லை என்ன கலர் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. கருப்பை மட்டும் தவிர்த்துட்டு மீதி எந்த கலர் வேணால் நீங்கள் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நம்ம கோயிலுக்கு வாங்கி கொடுக்கலாம். ஸோ முடிஞ்ச வரலாம் அட்லீஸ்ட் ஒரு டஜன் வளையலாவது நம்ம கோயிலுக்கு வாங்கி கொடுக்குறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அப்போ கோயிலுக்கு வரவங்களுக்கு எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்த வளையலையும் அவங்களுக்கும் கொடுப்பாங்க. நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுக்குமே அழகாக இது போல் ஒரு சின்னதாக ஒரு மாலையை கட்டி அந்த நாள் வீட்டில் வழிபடுறதும் ரொம்ப விசேஷம் தான்.